ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயலக்ஷ்மி. விஜயின் வீட்டு உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் சண்டே ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம், சுவைக்கலாம், சாப்பிடலாம். சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கோம். அதே மாதிரி கொத்தமல்லியும் புதினா தலையும் ஒரு கைப்பிடி பக்கம் எடுத்திருக்கோம். பச்சை மிளகா வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், தயிர் வந்து தேவையான அளவு, தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒரு தக்காளி மட்டும் எடுத்துருக்கேன். லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் மட்டும் எடுத்துக்கோங்க. 1/2 லெமனில் கொஞ்சம் புளிஞ்சு விட்டால் போதும். அப்புறம் ஆனியன் வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அது தேவையான மசாலா வந்து நம்ம கடல் பாசி, அந்த நட்சத்திர முக்கு, பிரிஞ்சி இலை ஒரு 2-3 சின்னதாக எடுத்திருக்கேன். பட்டை தான் வாசனை கொடுக்கும், அதனால் பட்டை கொஞ்சோண்டு, லவங்கம் ஒரு 2-3 லவங்கம் எடுத்திருக்கேன், சோம்பு கொஞ்சோண்டு, அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கப்புறம் மசாலா பொருள் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா. அப்புறம் இதுக்கு தேவையான அரிசி வந்து நான் பாசுமதி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். பாசுமதி அரிசி ஒரு 2 டம்ளர் மட்டும் ஊற வச்சுருக்கிறேன். இது நல்லா களைஞ்சிட்டு நல்லா 2 வாட்டி நல்லா கழுவி தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப ஊற்றி ஊற வச்சுருங்க. இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும் பாசுமதி அரிசி. சரிங்களா? இப்போ நம்ம என்ன அரைக்க போகிறோம்னா, இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து புதினா கொஞ்சோண்டு, கொத்தமல்லி கொஞ்சோண்டு, புதினா கொஞ்சோண்டு, ஓகேங்களா? அப்புறம் பச்சை மிளவா ஒரு 4 பச்சை மிளவா இதுலேயே போட்டுருங்க. வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் ஒரு 2-3 சின்ன வெங்காயம், அவ்வளோதான். ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2-3 சின்ன வெங்காயம். அப்புறம் இதுக்கு தேவையானது வந்து அரைக்கிறதுக்கு ஒரு சைஸ் பட்டை, ஒரு 3 லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு, அவ்வளோதான் இது அரைக்கிறதுக்கு. இதை நீங்கள் அரைச்சி நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? இப்போ ஆயில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். நெய் வந்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டு நம்ம கொஞ்சோண்டு நெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பக்கம் 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மசாலாங்கள்லாம், இந்த பிரிஞ்சி இலை, அந்த இது எல்லாமே, அன்னாச்சிப்பூ இலை எல்லாமே அப்படியே கொட்டிடலாம். ஓகேங்களா? இதில் வந்து நான் ஏலக்காய் போட மறந்துட்டேன். ஏலக்காய் ஒரு 2 ஆட் பண்ணிடுறேன். ஒரு 2 ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய் மட்டும் இதுலேயே போட்டுடுறேன். இது நல்லா பொரியிட்டுங்க. ஓகேங்களா? நல்லா பொரிஞ்சு இது வரும்போது நம்ம வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து நம்ம இதுலேயே கொட்டிடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நம்ம பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணணும். வெங்காயம் எந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆகுதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்ச அந்த 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இஞ்சி பூண்டு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகா, அந்த மசாலா எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அது எல்லாமே இதுலேயே போட்டு வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலேயே எல்லாமே வதங்கிட்டோம். இதுதான் வந்து நல்லா பிரியாணிக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். அதனால் இது நம்ம போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடணும், நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம தக்காளி நம்ம அரிஞ்சு வச்ச ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி போட்டுருங்க.
நம்ம ஒரு 2 டம்ளர் தான் போடுறோம், அதனால தக்காளி கம்மியாக தான் எடுத்துருக்கேன். தக்காளி கம்மியாக போட்ட அளவுக்கு இது பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பதங்கிட்டுங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுடல இதில். தக்காளி இது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு இதுலேயே கல்லுப்பு போட்டுடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இஞ்சி பூண்டு அந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி ஒரே மாதிரி வந்துருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா கொஞ்சோண்டு. மசாலா வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம அரைக்கும் போதும் சேர்த்துருக்கோம், ஆயில்லையும் நம்ம எண்ணெயிலையும் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். நீங்கள் ரொம்ப மசாலா சேர்த்திங்கன்னா மசாலா ஸ்மெல் ரொம்ப அதிகமாக வந்துடும், சாப்பிட்றதுக்கு திகட்ட ஆரம்பிச்சிக்கும். நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இதில் எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா ஒன்று போட்டுவிட்டேன், கொத்தமல்லி புதினா தலையும் போட்டுவிட்டேன். ஓகேங்களா? இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 1/2 kg சிக்கனையும் நம்ம இதுலேயே சேர்த்திக்கலாம். நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருந்தேன். ஓகேங்களா? இது நல்லா வதங்கினதுக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு மீடியம் ஃப்ளேமு, ஹை ஃப்ளேமுன்ட்டு நீங்கள் ஏற்றி இறக்கிக்குங்க. நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா அப்படியே நல்லா எந்த அளவுக்கு சிக்கன் வந்து வறுபடுதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அந்த மசாலாலாம் இந்த சிக்கனில் இறங்கி ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரும் நம்ம இதுலேயே சேர்த்திடலாம். ஏன்னா தயிர் தான் நம்ம தக்காளி கம்மியாக தான் போட்டோம். தயிர்லேயும் அந்த நம்ம லெமன் விடுறோம் இல்லையா, அதுலேருந்து அரிசி நல்லா இதாக வரும், புளிப்பும் தரும். இது வந்து தயிர் எதுக்காக விடுறதுன்னா நல்லா அரிசி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து உதிரி உதிரியாக வர்றதுக்கு தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து தண்ணி தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. நம்ம 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்தோம், அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு இது நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் போட்டுக்குங்க. ஓகே, இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி அதில் கொட்டிடலாம். ஓகேங்க, இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம களைஞ்சி வச்ச அரிசி வந்து நல்லா இதிலையே போட்டுடலாம். நான் வந்து பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன். லைட்டாக பரட்டி விடுங்க, லைட்டாக பரட்டி விடுங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் லெமன் கொஞ்சோண்டு புழிஞ்சு விட்டுறலாம். ஒரு 4-5 சொட்டு லெமன் மட்டும் போதும். ரொம்ப லெமன் ஊற்ற வேண்டாம், புளிப்பு அதிகமாக இருக்கும். ரொம்ப அழுத்தியும் புளிஞ்சாதீங்க, அந்த கசப்பு தன்மை வந்துடும். ஓகேங்களா? இப்போ பெரட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் இருகுனதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். ஓகே, அப்படியே இதாகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அரிசி வந்து நல்லா ஒன்றோட ஒன்று வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது நல்லா ஒரே மாதிரி பெரட்டி விட்டுட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு நம்ம தோசைக்கல் வந்து இங்கே வச்சிடுறோம். தோசைக்கல் வச்சு சூடு பண்ணிவிட்டு அது மேலே நம்ம குக்கரை வச்சு தம் பண்ணிடுறது தாங்க.
இது வந்து அப்படியே ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் இருந்துச்சுன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி. நம்ம இது போட்டுக்கலாம். அடுப்பு வந்து ஸ்லிம்மில் வச்சு அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 1/4 மணி நேரம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ தம் எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஓரமாக விட்டு நல்லா களைஞ்சிடுங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குது பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்துடலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி, முட்டை, சிக்கன் வறுவல், தயிர் பச்சடி, கிரேவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.